2026ல எலெக்ஷன் வருது. அதுல வரப்போற சிஎம் எந்த மாதிரியான தலைமை பண்பு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? மதம் சார்ந்து இருக்க கூடாது, ஜாதி சார்ந்தும் இல்லாம ஒரு சமத்துவ தலைவனா இருக்கணும். சமூகம் சார்ந்த பிரச்சனை வரும்போது அங்க ஒரு நெக்லிஜென்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. அதையும் ஒரு பொறுப்புல எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சிஎம் இருந்தா மச் பெட்டரா இருக்கும். ஒரு திட்டத்தை மட்டும் வெளியிட்டுட்டா போதாது, மக்கள் கிட்ட போய் சேருதான்றதையும் நீங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு பண்பு இருக்கணும். இந்த திராவிடம் இருக்குல்ல, அது உண்மையான திராவிடமா இருக்கணும். இப்ப இருக்கிற ஃபேக்கா இல்லாம அதே நேரத்துல திராவிடத்தை எதிர்க்காம நமக்கு அதான முக்கியம். சோ அதனால தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அது முக்கியம். சோ இந்த மாதிரி இருந்தா ஓகே. மக்கள் பத்தின புரிதல் இருக்கணும். நம்ம தமிழ்நாடு ஜாதியாலையும் வர்க்கத்தாலையும் பிரிஞ்சிருக்கு. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு முற்போக்குவாதிகளோட மண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பெரியார் பிறந்த மண்ணு, அம்பேத்கரை பேசுவாங்க, மார்க்சியம் பேசுவாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். தலைவர்களுடைய எல்லா விஷயத்தையும் அந்த தலைவருக்கு தெரிஞ்சிருக்கணும். சிஎம்மா வரப்போறாரு இல்லையா? இந்த மக்கள் பத்தின புரிதல் இல்லாம சும்மா போஸ்ட் கொடுக்கறது, போட்டோ எடுக்கிறது, இன்னொரு கட்சி தலைவரை கிண்டல் அடிக்கிறது, தரக்குறைவா பேசுறது என்ன ஆகும்னா அது அப்படியே அவங்களோட தொண்டர்களுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். காலங்காலமா அவங்க பண்ற வேலை பண்றாங்க. ஆனா இப்போ ஏடிஎம்கே சொன்னோம்னா அவங்க ஒரு லெவல் பண்ணாங்கன்னா, எஜுகேஷன்ல ஓரளவு பண்ணாங்க. இப்ப காலேஜ் திறந்தாங்க, அந்த மாதிரி பண்ண. அதாவது அடிக்கிறாங்க, அது வேற விஷயம். அடிச்சாலும் அமௌண்ட், அதாவது மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு கொண்டு வரணும். புது திட்டத்தையோ மக்களோட முன்னேற்றத்துக்காண்டி ஏதாவது ஒண்ணு கொண்டு வரணும். அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்து எந்த ஆட்சியாளர் இப்ப வந்திருக்க புதுசா வந்தவங்களும் சரி, இல்லை இனிமேல் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சரி. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, நல்லாவே தெரியும். ஆனா இந்த திராவிட கட்சிகள் வராம இருந்து மத்த ஏதாவது வந்தா நல்லா இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரி எதுவும் அந்த கம்பெனி எதுவும் ஓன் பண்ணாம இருக்கணும். ஏன்னா ஏடிஎம்கேனா அவங்க தனியா அவங்களுக்கு நியூஸ் சேனல்ஸ் வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க மாசஸ் எல்லாத்தையுமே மேனிபுலேட் பண்ணிடுறாங்க. நாங்க பண்றதுதான் கரெக்ட். அந்த மாதிரி ஒரு மேனிபுலேட்டே அவங்கள பண்ணாம உண்மையிலே அவங்க ஒரிஜினலா யாரா இருக்காங்களோ அவங்களுக்காகவே அவங்கள செலக்ட் பண்ணி அந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கும். புத்தகங்கள் வாசிப்பு, எஜுகேஷன் ஒரு சொசைட்டியோட ரொம்ப முக்கியமான ஒரு குறியீடா இருக்கும். இப்ப ட்ரம்ப் பாத்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு ஃபண்ட மொத்தமா ஸ்டாப் பண்ணாரு. அந்த மாதிரி அது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு தலைமை பண்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்க நமக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், ஃபுட்டு, நியூட்ரிஷன், கேஸ்ட் அனிஹிலேஷன், அந்த காஸ்ட் சிஸ்டத்தை மொத்தமா தகர்த்தெறியறது, இந்த மாதிரி ஆன விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ற தலைவர் வேணும். இப்ப பெண்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப எல்லா ஃபீல்ட்லயுமே பொண்ணுங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். மக்கள் கிட்ட உங்களோட கொள்கை கொண்டு போற விதமா இருக்கணும், மக்கள் கிட்ட சேர்க்கிற விதமா இருக்கணும். அது ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா உட்காந்து மக்களோடு சேர்ந்து கலந்துரையாடுமே இருக்கணும். டிஸ்கஷன் மேக்கிங்ல மக்களையும் இன்க்ளூட் பண்ற விதமா இருக்கணும். இந்த காஸ்ட் ரிலிஜன் வச்சு விளையாடாம மக்களை டிவைட் அண்ட் ரூல் பண்ணாம ஒன்னா சேர்த்தி வச்சு அவங்கள ஆளும் பண்பு இருக்கிற ஒரு தலைவர் வந்தாலே தமிழ்நாடு ஓரளவுக்கு முன்னேறிடும்.